தொழில் தடுப்பு மற்றும் முறைப்படுத்துதல் என்ற ஒரு சட்டமே வந்தது. முதல்ல தடுப்பு என்பது முழுமையாக இருக்க வேண்டும். இதில் எதற்காக ஒரு முறைப்படுத்துதல் அது ஒரு தேவை என்பதை குறிப்பிட்டார். மட்டுமல்லாமல் அந்த சட்டம் இயற்றப்பட்ட நேரத்திலே நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏறக்குறைய ஒரு 4% இருந்தது. அப்பொழுது நாம் 14 வயது வரை என்பதற்கும் அல்லது ஆபத்தான தொழில்களில் மட்டும் தடை என்பதற்கும் சொல்வதற்கு ஒரு நியாயம் இருக்கின்றது. ஆனால் இப்போது நாம் 8% வளர்ச்சி 9% வளர்ச்சி என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நமது 11வது ஐந்தாண்டு திட்டத்திலே குழந்தை தொழில் தடுக்கும் விதத்திலே நீதிமன்றங்கள் மற்றும் குழந்தை தொழில் ஆலோசனை குழுக்கள் என்பதை அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தனர். ஆனால் அது அமைக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த ஆலைகளிலே இந்த தொழில் ஏறக்குறைய முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது என்றால் அது நமது குழந்தை தொழில் எதிர்ப்பு பிரச்சாரத்தினுடைய ஒரு சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல இப்பொழுது இந்த ராஜ்யசபாவிலே ஏற்கப்பட்டுள்ள இந்த சட்டத்தினுடைய வடிவம் அதை நாம் குழந்தை தொழில் இந்த பிரச்சாரத்தின் சார்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றோம். முதலிலே அது அனைத்து வித தொழில்களும் குழந்தை தொழில் தடை என்பது போன்ற ஒரு வடிவத்திலே அது வந்தது. அது மட்டுமல்லாமல் திரும்பவும் ஒரு 14 வயதுக்கு மேல் ஒரு ஆபத்தற்ற தொழில்களை வேலை செய்யலாம் என்ற ஒரு அம்சமும் இருந்தது. அது மட்டுமல்ல